தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய தேசத்திலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். நம்முடைய தேசத்தின் தலைவர்களை தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லா விபத்துகளுக்கும் தேவன் அவர்களை விலக்கி பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். தீவிரவாத கரங்களிலிருந்து தேசத்தை கர்த்தர் மூடி மறைத்து கொண்டதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம் தேசத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தொழிற்சாலைகளுக்காக, இந்த ஆண்டிலே ஏற்படுத்தி கொடுத்த தொழிற்சாலைகளுக்காக, இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்ட வேலை வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்தின் எல்லைகள் எல்லாம் பாதுகாத்ததுக்காக நாம் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, முப்படைகளையும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது மாதிரி இன்னும் எத்தனையோ தேவன் நம்முடைய தேசத்திலே சொல்லி முடியாத ஈவுகளை தேவன் நம்முடைய தேசத்துக்கு அருளினபடினால் நாம் தேவனை மனதார துதிக்க போகிறோம். நாம் யாவரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த ஆண்டிலே தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் ஞானத்தினால் நிரப்ப, தேசத்தின் தலைவர்கள் மக்களுக்காகவே செயல்படுகிறவர்களாய் காணப்படும்படியாய் இருக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நன்றி செலுத்தி தேவனிடத்திலே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களை இந்த ஆண்டிலே நீங்கள் பாதுகாத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீவிரவாதர்களுடைய கரங்களிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்தீங்க, நன்றி. எல்லைகளில் எல்லாம் கர்த்தருடைய காவல் இருந்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு யுத்தமும் எங்கள் தேசத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்காக நன்றி. புதிதாய் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட வேலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே குறைவுகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் வருகிற ஆண்டிலே கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய், எங்கள் தேசம் செழிப்புள்ள தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு வரப்போகிற ஆண்டிலே திறம்பட தங்களுடைய ஆண்டவரே ஆட்சியை நடத்தி செல்றதுக்கு ஞானத்தை கர்த்தர் அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமையானவர்கள், எளியவர்கள், ஏழை எளியவர்களுடைய அரசாங்கமாய் காணப்படத்தக்கதாய், அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு அரசாங்கமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல தொழிற்சாலைகள் இன்னும் எங்கள் தேசத்தில் உருவாக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள விவசாயங்கள் எல்லாம் செழிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை இன்னும் ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்களிலிருந்து எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இம்மட்டும் அருளிய நன்மைக்காக நன்றி. இன்னமும் எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்க போற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.